கேப்டன் என்னைக்கு வந்தாலும் அந்த கேப்டன் முன்னாள் முதலமைச்சரா வந்திருப்பாரு. அவரு கை நீட்டி அம்மாவை உன்ன கை நீட்டி பேசுற மாதிரி கை நீட்டி பேசிய போது அவர் பின்னு வாங்கிட்டாரு. அவரோட பையன் விஜய் பிரபாகரன் கன்ஃபார்மா வரணும்னு நாங்க கொலை வரியில இருக்கிறோம். விஜய் எல்லாம் வந்து அப்படியாப்பட்ட கேப்டனா இல்ல, கேப்டனே வரல, முதலமைச்சர் சீட்ல உட்கார்ல, கை நீட்டி பேசிட்டு வந்துட்டார். சட்டமன்றத்துல கை நீட்டி பேசுற ஒரு கேப்டன். Behind New Media, we see both ahead and behind. விஜய் ரசிகருங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போலான்னு எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்போ டிஎம்கேல எடுத்து இங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால நாங்க வந்து ஒரு ரசிகரா இருக்கிறோம். ஓட்டு போடணும்னு எங்களுக்கு ஆசை, வந்தா ஆட்சி மாறணுங்கிற எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நாங்க ரசிகர் இருக்கிற ஜெயிப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ரசிகரா இருக்க, நான் போடுறேன்னு ஆசை எனக்கு, நான் போடுறேன். அவங்க ஊரோட இப்போ வந்து பார்த்தா எம்ஜிஆர் தான் வந்தாரு, அதெல்லாம் ஓட்டா மாறலையா? இப்போ நம்மளே அரசு நம்மளே பேசுறோம். அப்போ அவரு வந்து அவரு ஃபீல்ட்ல இருக்காரு, அப்போ அவருக்கு தெரியும் அரசியல் தெரியாதா? இப்போ சாதாரண குடிமகனே ஒரு அரசியல் பேசுறான், இங்க இப்படி நடக்குது இங்க நடக்குதுன்னு. அவரு வந்து இப்போ சினிமாத்துறையில வந்து இன்னைக்கு பார்த்து பெரிய உச்சத்துல இருக்காரு, அவருக்கு தெரியும் அரசியல் தெரியாதா? அதனால நம்ம எப்படின்னா அவருக்கு சின்ன இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்தா பார்ப்போமே. அவங்க காலகாலமா ஆண்டுருக்காங்க, அதனால இப்ப நம்ம கொடுத்து பார்ப்போம். அப்படி சொல்ல முடியாது, அவங்களும் நல்லது பண்றாங்க. ஆனா இருந்தாலும் விஜய் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. காலகாலமா ஆண்டுருக்காங்க, இப்ப விஜய் கொடுத்து பார்ப்போமே. அவர் சொந்த காசை வச்சு இன்னைக்கு அரசியல் வராரு. இன்னைக்கு எங்க திமுக அதிமுக எங்க மீட்டிங் போட்டாலும் நம்மளோட இப்ப பொது காசு மக்கள் காசை வச்சுதான் அவங்க வந்து இப்ப மீட்டிங் போடுறாங்க. இப்ப விஜய் மீட்டிங் போறாரு, அவர் சொந்த காசை வச்சு. நான் பார்த்த வருஷம் ஜூன் 22 வடபழனி பிறந்த நாளைக்கு வருவாரு. நான் கிட்ட போய் 7 போட்டா பிடிச்சிக்கிறேன். நான் விஜய் ரசிகர் தான். அதான் நான் அரசியல் பத்தி நான் தப்பா பேச விரும்பல. ஒட்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், பாத்துக்கலாம். ஐயா கேப்டன் என்னைக்கு வந்தாலும் அந்த கேப்டன் முன்னாள் முதலமைச்சரா வந்திருப்பாரு. அவரு கை நீட்டி அம்மாவை உன்ன கை நீட்டி பேசுற மாதிரி கை நீட்டி பேசிய போது அவர் பின்னு வாங்கிட்டாரு. அவரோட பையன் விஜய் பிரபாகரன் கன்ஃபார்மா வரணும்ட்டு நாங்க கொலை வரியில இருக்கிறோம். விஜய் எல்லாம் வந்துட்டாரு. விஜய் எல்லாம் வந்து அப்படியாப்பட்ட கேப்டனா இல்ல, கேப்டனே வரல, முதலமைச்சர் சீட்ல உட்கார்ல, கை நீட்டி பேசிட்டு வந்துட்டார். சட்டமன்றத்துல கை நீட்டி பேசுற ஒரு கேப்டன். விஜய் எல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் எல்லாம் வந்து வரத்துக்கு அவரு படத்துல சிவகாட்சி படத்துல சூட்காட்சி வாங்கிட்டு போய் நயன்தாராவை வச்சு வரத்துக்கு வந்துட்டாரு. பத்தியா அந்த மாதிரி அவர் நடிச்சுன்னு ஆட்சிக்கு வந்துனுங்கிறாரு. கேப்டன் தான் வரணும், இல்ல கேப்டன் வரணும், இல்ல இப்ப நடக்கிற ஆட்சி தான் வந்து ஆகணும். கண்டிப்பா அதான் நடக்கும். தமிழகத்துல அதான் முழுமையான ஏழ்மையாக்குறாங்க. விஜய் நம்மள மாதிரி ஒரு மக்களா பேச வேண்டியதுன்னா இப்ப அரசியலுக்கு வந்து பாக்கத்துக்கு தான் போறாங்களே தவிர இப்ப விஜய்ங்கிறாப்புல அரசியலுக்கு வந்துட்டா நான் பண்ணுங்கிறாப்புல, அது மக்களா சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னா அரசியல் வந்துட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் அரசியலுக்கு வந்தாதான் சாதிச்சாரு. இப்ப விஜய்ங்கிறது வந்து நீனும் ஒரு மக்கள், நான் ஒரு மக்கள், இது மக்கள் பொதுக்கூட்டம். அப்ப நீ மக்களோட மக்களா கலந்துதான் பேசணும், சரியா? அரசியலுக்கு வந்து தான் பேசணும். டிஎம்கே தான் நீ குறிப்பிட்டு தப்பா சொல்ற. டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு எப்படி சொல்லலாம்? தப்பு தானே அது. எப்படி பாயிண்ட்? அது நீ மக்களோட மக்களா சேர்ந்து பேச வேண்டியதானே. அவரு குடுக்குறாரு. இப்ப மக்களோட மக்களா சேர்ந்து பேசணும். நீங்க இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா சூழல்ல பாத்தீங்கன்னா போராட்ட காலத்துல யார் நிக்கிறான்னு முதல்ல பார்க்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தமிழ் சீமான் தான் நிக்கிறாரு, போராட்ட காலத்துல நின்று இருக்காரு. களத்துக்கு வராதவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் களத்துல நின்று எந்த போராட்டமாக தான் முன்னாடி நின்று வர்றாரு. மக்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டா கண்டிப்பா அவருக்கு போடலாம். இல்ல அவர் வந்து 2009 கட்சி ஆரம்பிச்சு இந்த டைம் வரைக்கும் அவர் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தன்னிச்சு நிக்கிறது தான் அவருக்கு பெருமை. சிங்களா தான் வரும். அதே மாதிரி புலி சிங்களா இருக்கிறது தான் நல்லது. ஓட்டா மாறும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 80% கண்டிப்பாக தமிழகத்துல தமிழர்கள் வந்து இருக்காங்க இல்லையோ, ஆனா உண்மையான தமிழராக இருந்தா அவருக்கு ஓட்டு போட்டு ஆகணும். அவர் வந்தா தமிழகம் காசு தராம ஜெயிக்கணும்னா, இப்போ நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து உங்ககிட்ட வந்து இது பண்றேன்னா நாளைக்கு நான் 2000 ரூபா சம்பாதிக்க தான் பார்ப்பேன். ஸோ அது மக்கள் கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா இவன் காசு தரானே. டிவிகே விஜய்
தளபதி தான். தளபதி தான். எதனால? மோஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் இயர் நீங்க என்ன ரெசல்யூஷன்லாம் கேட்கறது மோஸ்ட் எக்ஸைட்டடே வந்துட்டு எலெக்ஷனுக்காக தான். ம். ஆமா, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஆப்போனன்ட் அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா தானே இருப்பாங்க. நம்மள ம். வரவிடாம தடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அதே மீறி நம்ம வந்து காட்டணும். ம். கண்டிப்பா வி நீட். நான் ஒரு கார்ப்பரேட்ல இருக்கனால வி ஆர் சீயிங் அட் பிரசன்ட். நாங்களும் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு சென்னை வரணும்னாவே நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோ இல்லை எதுவுமே இந்த 5 இயர்ஸ்ல வரல. ஸோ எங்களோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றோம். நாங்கள் சென்னை வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். பட் எங்களுக்கான அந்த ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமா இங்க கிடைக்க மாட்டேங்குது. பெங்களூர்லயுமே நிறைய பேர் இங்க இருந்து அவங்க மைக்ரேட் ஆகிறவங்க ஃபார் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கதான் செய்றாங்க. ம். ஸோ பாதிக்கப்பட்டிருக்கனால எனக்கு எனக்கு அட்லீஸ்ட் என்னோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க நிறைய வரும். அதுக்கு ஒரு மாற்று கவர்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். Plus என்ன இப்போ நம்மளோட அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறது எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஜட்மெண்ட்ல கூட சவுக்கு சங்கருக்கு கொடுத்த ஜட்மெண்ட்ல கூட 2 வாட்டி இடி நோட்டீஸ் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க. மினிஸ்டர் மேல இருக்க ஒரு கேஸ் விசாரணைக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு கூட சொல்லல. கேஸ் விசாரணை கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். அவங்க மேல குற்றச்சாட்டு. இந்த வருஷத்தோட மெயின் இதுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ரொம்ப அதிருப்தியா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்டேட், எங்கேயோ போக வேண்டிய ஸ்டேட், இன்னும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஸ்டேட் நிறைய ஜிடிபி இந்தியாவிலே நம்பர் 1. அது கவர்மெண்ட்னால வந்ததா இல்லையே. தமிழ்நாட்டு அதுவாவே வளர்ச்சி அடையுதுங்க. இப்ப நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்லயும் எங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கு. கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை நம்பி நாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. கவர்மெண்ட்டை நம்பி இருக்கீங்க பாத்தீங்கன்னா இல்ல. அவங்களே அந்த வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போறாங்க. கவர்மெண்ட் ஒன்றும் அங்க மெட்ரோ வர வேண்டியது நின்று போச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு. இவங்க மேல நிறைய அதிருப்தி இருக்கு. அதனால புது கவர்மெண்ட் வேணுங்க, கண்டிப்பா வேணும். தளபதி இந்த தளபதி அந்த தளபதி வந்தாலும் அப்படியே அவர் சூப்பரா அப்படியே எடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆட்சி முதல்ல ஒரு அரசியலை பாக்குறாரு. களத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் அவர்னால முடிஞ்ச அளவு கொஞ்சமாவது நமக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அதாவது 1-2 செஞ்சா கூட பரவாயில்ல. கொஞ்சம் புஷ் பண்ணா பரவாயில்ல. அந்த நம்பிக்கை வச்சு நம்ம நெக்ஸ்ட் டேர்முக்கு அவரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி பண்ணுவாருன்ற ஹோப் வரும். இந்த 2 இயர்ஸ் அவரோட நடவடிக்கை பார்க்கும்போது எப்படி 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் மக்கள் இன்னும் நிறைய பிரஸ் மீட்ஸ் கொடுக்கலாம். மக்கள் ஒண்ணு கூட கொடுத்தது இல்ல. மேபி மக்கள் சூழ்ந்துடுறாங்க அப்படின்ற இதனாலயா என்னன்னு தெரியல. பிரஸ் மீட்ஸ் கொடுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மக்களோட கனெக்ட் பண்ணலாம். இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி மேபி அஃபெக்டா இருக்கலாம். பட் அதெல்லாம் அரசியல் இது. பட் ரொம்ப இது பண்ணிக்காம இன்னும் கொஞ்சம் டேக்கிள் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்ல. அதெல்லாம் வரப்போகுது. நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களோ இல்ல நம்ம நரேந்திர மோடி அவர்களோ பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பிரஸ் மீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பட் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் வரணும் மக்களோட, இன்னும் கொஞ்சம் ரீச் வரணும். இன்னும் கொஞ்சம் நிறைய லீடர்ஸ் ஜாயின் பண்ண போறதா பொங்கலுக்கு அப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓபிஎஸ்சி நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பார்ப்போம். அலையன்ஸ்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். வர்ற எலெக்ஷன்ல மறுபடியும் இந்த ஆட்சியை தொடரணுன்றது தான் எங்களோட ஆசை. மக்களோட ஆசையும் அதுதான். மக்கள் இப்ப நிறைய புதுசா விஜய் வந்து அவர் டோட்டலா டிஎம்கே தீய சக்தி அப்படிலாம் சொல்றாரு. அவரு டிஎம்கேவோட தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நாளைக்கு அவர் படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாம் ஃப்ரீயாவா கொடுக்க போறாரு. ஒரு டிக்கெட் 500 ரூபா 1000 ரூபான்னு விற்க போறாரு. மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயாவா விட போறாரு. அதுவும் ஒரு வகையில ஊழல் தானே. அதே ஊழல் இல்லையா என்ன? அது ஒரு வகையில ஊழல் தான். ஒரு படத்துக்கு முதல்ல மக்களை வந்து ஏமாத்துறது தான் அதுவும். அது எப்படி இவங்களுக்கு வேற வேலை இல்லையா? போய் 40 பேர் போய் கொண்டு செந்தில் பாலாஜி வேற வேலை இல்லையா? 40 பேரை பிடிச்சி தள்ளி விட்டு சாவடிக்கிறது தான் வேலையா என்ன? இவரு காலையில 9 மணிக்கு மீட்டிங் பேச வரேன்ட்டு 9 மணிக்கு பாத்ரூம்ல இருக்காரு நீலாங்கரையில. அப்புறம் மக்கள் வந்து இவரை காத்துட்டு நசுக்கி செத்து போயிட்டாங்க. அதை சொல்ல மாட்டேன். உடனே செந்தில் பாலாஜி வேகமா நம்ம ஊர் ஆளுங்க பாதிக்கப்பட்டாங்களேன்னு வேகமா போய் பார்த்தாரு. உடனே அவர் தான் பிளான் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அது என்ன நியாயம்? சரியான போலீஸ் சரி நீங்க நேரத்துக்கு வர வேண்டியதாங்க. நீங்க 9 மணிக்கு நான் வரேன்னு சொன்னவரு நீங்க 9 மணிக்கு சென்னையில இருந்து கூட கிளம்பல.
நீங்க 9 ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா போறது ஒரு பிரச்சனை இல்லை சார். 13 மணி நேரம் லேட்டா போயிருக்காரு சார் அவரு. ஆமா, மத்தியானம் 1 மணிக்கு வரேன்னு சொன்னவர் நைட்டு 8:30 மணிக்கு வராரு. 12 மணி நேரம் கிட்டத்தட்ட லேட்டா போயிருக்காரு. முக்கியமான காரணமே அதுதான். அவரை பாக்குறதுக்கு மக்கள் வராங்க, ஆர்வத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே சாடிஸ்ட் மனப்பான்மையோட வேனுக்குள்ள உட்காந்தே இருக்கிறாரு. நம்மளை பாக்குறாங்களே, நம்மளை பார்த்து இது பண்றாங்களேன்னு ஒரு குரூர மனப்பான்மையோட இருக்காரு அவரு. இல்ல, நான் கரெக்டா தான் சொல்லுவேன். நமக்காக இத்தனை பேர் இவ்வளவு பேர் இதுவா இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. இப்ப கேப்டன் அதான் சார், கேப்டன் சார் எல்லாம் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் கீழே இறங்கி வேலை செய்வார். ஏய் ஓரம்ப போ இதுப்பா, அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுவாரு. எல்லாம் பார்த்து ஒழுங்கா போங்க, பத்திரமா போய் சேருங்க, பத்திரமா போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவருக்கு. அந்த இதுல இவர் வந்து மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கு என்ன இருக்குமோ. அஜித் ரசிகர்கள்லாம் அவர் பின்னாடி இருக்காங்களா? இல்ல தனுஷ் ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்காங்களா? சிம்பு ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் அவர் பின்னாடி இருப்பாங்க. அது நேச்சுரல் தானே, அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அது தாண்டி 2026ல திரும்ப ஆட்சி தான் வருமா என்னங்கிறது அது வேற. அவர் வரமாட்டார்.